இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 லேர்னிங் த கேம் இந்த ப்ரோஸ்ல உள்ள ஃபுல் லெசன் எக்ஸ்பிளனேஷன்ல மூணாவது பார்ட் பார்க்க போறோம். இந்த லெசன்ல பேஜ் நம்பர் 3ல இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். In my first year at Shardharashram, I played 55 practice matches during the summer break of 60 days. அவருடைய ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷம் வந்து சாரதாஸ்ரம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு. அப்போ அவர் வந்து 55 பிராக்டிஸ் மேட்ச் விளையாடினாராம். 60 டேஸ்ல சம்மர் பிரேக்ல 60 டேஸ்ன்ற டைம்ல 60 நாள்ல 55 பிராக்டிஸ் மேட்ச். அப்ப டெய்லி கிட்டத்தட்ட டெய்லி ஒரு மேட்ச் விளையாடுற மாதிரி இருந்தது அவருக்கு. மை சம்மர் செஷன்ஸ் யூஸ் டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 PM. அந்த சம்மர் செஷன்ஸ்லாம் வந்து 7:30 AM ஆரம்பிச்சு 4:30 PM ஈவினிங் 4:30 PM வரைக்கும் நடக்குமா. மை ஈவினிங் செஷன் would start at 5 PM ஆஃப்டர் ஒன்லி a 30-minute பிரேக். அந்த சம்மர் செஷன்ல ஈவினிங் 4:30க்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவரு 5 PMல இருந்தும் ஒரு ஈவினிங் செஷன், ஒரு ஈவினிங்ல ஒரு பிராக்டிஸ் செஷன் இருக்கும். இப்ப 4:30க்கும் 5 o'clockக்கும் எவ்வளவு நேரம் கேப்? half an hour, அதாவது 30 minutes தான் கேப், அரை மணி நேரம் தான் கேப். அந்த பிரேக்ல during the break sir would often give me some money to go and have a vada pav, a popular Mumbai fast food. அந்த டைம்ல சார் அச்சிரேக்கர் சார் வந்து எனக்கு கொஞ்சம் காசு தருவாரு. எதுக்காகனா வடப்பாவுன்ற ஃபுட், அது வந்து ஒரு விதமான சாப்பிட்ற பொருள், வேகமா செஞ்சு துரித உணவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேகமா செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து மும்பைல ரொம்ப பாப்புலர். அந்த ஃபுட்டு வந்து நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு சார் வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பிட்வீன் 5 PM and 7 PM I would have 5 more net sessions. அவர் வந்து 5 மணிக்கு அந்த வடப்பாவெல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆவாரு. ரிட்டர்ன் ஆயிட்டு 5 PMல இருந்து 7 PM வரைக்கும் அடுத்த பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கும். அதுல வந்து அவருக்கு இன்னும் 5 நெட் செஷன் நடக்குமா. நெட்னா நம்ம ஏற்கனவே சொன்னா அந்த பிராக்டிஸ் பண்ற இடம், அந்த வலைக்குள்ளாரதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க கிரிக்கெட். சோ அந்த நெட் செஷன் வந்து அவருக்கு 5 இன்னும் கொடுத்தாங்களாம். 5 டைம் வந்து அவரு பிராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 15 minutes, கடைசி 15 நிமிஷம் அந்த டைம்ல சார் வந்து would place a 1 rupee coin on top of the stumps. ஸ்டம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஹிட் பண்ணாம நம்ம விளையாடணும். ஸோ அந்த ஸ்டம்ப்ஸ் வந்து அந்த 3 ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை தான் ஸ்டம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டம்ப்ஸ்ல வந்து அதுக்கு மேல 1 rupee காயின் வந்து வைப்பாரு. ஸோ சார் வந்து 1 rupee காயின் வைப்பாரு ஒரு ஸ்டம்ப் மேல. அண்ட் இஃப் ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட் த காயின் வாஸ் மைன். நான் வந்து அந்த டைம்ல பவுலர்ஸ்லாம் வந்து பவுலிங் பண்ணுவாங்கல்ல, அந்த பால்ஸ் வந்து நான் அந்த ஸ்டம்ப்ல படாம நான் பேட்டிங் பண்ணிட்டேனா, அதாவது அவுட் ஆகாம அவாய்ட் பண்ணிட்டேனா, அதை நான் மேனேஜ் பண்ணிட்டேனா, அந்த கடைசி 15 நிமிஷத்தை அந்த காயின் வந்து எனக்கு தான். அந்த காயினை சார் வந்து எனக்கு கொடுத்துருவாரு. இன் திஸ் செஷன் எவ்ரி பவுலர் இன் த கேம்ப் would come and bowl to me. இந்த டைம்ல வந்து கடைசி 15 நிமிஷத்துல அந்த கேம்ப்ல விளையாடின எல்லா பவுலர்ஸும் என்கிட்ட வந்து, அதாவது எனக்கு வந்து பால் போடுவாங்க, அதாவது பவுலிங் பண்ணுவாங்க, எனக்கு நான் பேட்டிங் பண்ணுவேன். வித் சம் 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங். அந்த டைம்ல வந்து 60ல இருந்து 70 பாய்ஸ் வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து கேட்ச் எதுவுமே அவர் வந்து அவுட்டே ஆகக்கூடாது. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. அப்படின்னா என்ன மீனிங்னா, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய பேர் பவுலிங் பண்ணுவாங்க, எல்லா பவுலர்ஸும் நல்லா பவுலிங் பண்றவங்கல இருந்து எல்லாருமே பவுலிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம 60ல இருந்து 70 பசங்க வந்து சுத்தி ஃபீல்டிங் பண்ணுவாங்க. இவ்வளவு பேர் பவுலிங் பண்றாங்க, இவ்வளவு ஃபீல்டிங் இருக்கும் போது நான் அவுட் ஆகாம விளையாடணும். அப்ப நான் எல்லா பாலையுமே கிரவுண்ட்லயே தான் அடிக்கணும். அலாங் த கிரவுண்ட்னா கீழே தான், தரையிலே தான் அடிக்கணும். இல்லைன்னா நான் வந்து அடிக்கும் போது அவங்க கேட்ச் பிடிச்சிருவாங்க அப்படின்றதான் மீனிங். அப்ப இது போல நான் தரையிலே அடிச்சேன்னா நான் சர்வை பண்ண முடியும், அந்த நேரத்துல இருந்து தப்பிக்க முடியும், நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வின்னிங் த 1 rupee காயின் யூஸ் டு கிவ் மீ இம்மன்ஸ் சாட்டிஸ்பாக்சன். அந்த 1 rupee காயினை ஜெயிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அளவு கடந்த சாட்டிஸ்பாக்சன், அதுல எனக்கு திருப்தி கிடைக்கும். அண்ட் டாட் மீ ஹவு டு கான்சென்ட்ரேட் ஈவன் வென் பிசிக்கலி ட்ரெயின்டு. அது வந்து எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னா, எப்படி வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம ஈவன் டயர்டா இருந்தாலும், அவங்க காலையில இருந்து பிராக்டிஸ் பண்றாங்க சாயந்தரம் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும், ஈவினிங்லயும் இது மாதிரி 15 minutes வச்சாலும் எப்படி நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரொம்ப வந்து போக்கஸ்டா இருக்கணும் அப்படின்றத எனக்கு இது கத்து கொடுத்தது. இந்த 15 நிமிஷம் எனக்கு கத்து கொடுத்தது. பிசிக்கலி ட்ரெயின்டுனா ரொம்ப டயர்ட் ஆயிடுது, அந்த டயர்ட் ஆனாலும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றத எனக்கு கத்து கொடுக்குது. அட் த எண்ட் ஆஃப் இட் ஆல்
Sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. இந்த நாள் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த 15 நிமிஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்ரேக்கர் சார் என்ன பண்ண சொல்லுவாருன்னா, 2 ஃபுல் சர்க்கியூட், அந்த சிவாஜி பார்க்ன்ற கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட வந்து 2 ரவுண்ட் அடிக்கணும் ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம அது எப்படி ரவுண்ட் அடிக்கணும்னா, அவங்க பேடும் போட்டுக்கணும். பேட்னா அந்த கால்ல எல்லாம் கட்டி இருப்பாங்கல்ல, கிளவுஸ் கையில போட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதையும் போட்டுட்டு அதையும் வியர் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபுல் கிரவுண்ட வந்து 2 ரவுண்ட் அடிக்கணுமா. சர்க்கியூட்ஸ்னா 2 சர்க்கிள் மாதிரி 2 ரவுண்ட் அடிக்கணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட், தட் வாஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐ வுட் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல். அதுதான் என்னுடைய ட்ரைனிங். ஒரு நாள் ட்ரைனிங்ல கடைசி பகுதி, அந்த கிரவுண்டை சுத்தி வர்றது. அந்த டைம்ல வந்து அதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். எக்ஸாஸ்டட்னா என் உடம்புல இருக்க எல்லா சக்தியும் போயிடும். இட் வாஸ் எ ரொட்டீன் ஐ வுட் ரிப்பீட் ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ். இதுதான் என்னுடைய ரொட்டீன், இதுதான் என்னுடைய வழக்கம். அதாவது தொடர்ந்து நான் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்பன்னா என்னுடைய சம்மர் டைம்ல ஹாலிடேஸ், சம்மர் டைம்ல ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்கல்ல, அந்த டைம்ல இவர் ஃபுல் டேவும் இதை தான் பண்றாராம். அண்ட் இட் ஹெல்ப்டு மீ டு பில்ட் அப் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா. இது வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, எனக்கு பிசிக்கல் ஸ்டாமினா உடல் அளவுல பலத்தையும், ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். மென்டல் ஸ்டாமினா மனதளவுல டயர்ட் ஆனாலும் அந்த டைம்ல எப்படி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோன்றத ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு கொடுத்தது. இது மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட், occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. occasionally சில டைம் வந்து என்னுடைய ஃபாதர் வந்து வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போக வருவாரு ஈவினிங்ல. அந்த டைம்ல அவரை நான் ஆல்வேஸ் எப்பொழுதுமே ஒன்னு கேட்பேன். என்னன்னா, ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். அது வந்து ஃப்ரூட் ஜூஸ்ல அது ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து அவர் கேட்பாராம். எங்கன்னா, பக்கத்து அந்த கிளப்னா அவங்க பிராக்டிஸ் பண்ற இடம், அந்த பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு பக்கத்துல அந்த ஜூஸ் கடை இருக்குமா, ஜூஸ் சென்டர்னா ஜூஸ் கடை இருக்கும். அந்த கடையில அவரு அந்த ஜூஸை கேட்பாருன்னு சொல்றாங்க. while this regular demand was a little unreasonable. இது மாதிரி அடிக்கடி தொடர்ந்து ரெகுலரா நான் வந்து டிமாண்ட் பண்றது, கேட்கறது வந்து லிட்டில் அன்ரீசனபிள். அது வந்து ரீசனபிளுக்கு ஆப்போசிட் தான் அன்ரீசனபிள். ரீசனபிள்னா அதை வந்து யோசிச்சு கேட்கறது, அன்ரீசனபிள்னா யோசிக்காமே கேட்கறது. அதை வந்து யோசிக்காமே நான் கேட்கறேன். பிகாஸ் அட் த டைம் ஐ டிட் நாட் ரியலைஸ் தட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அந்த டைம்ல என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டர் பிரதர்ஸ்க்கும் செலவெல்லாம் பண்ணணும். நீட்ஸ்னா செலவு, அவங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்யணும். டேக் கேர், அதை வந்து செய்யணும் அவங்களுக்கு. அதை நான் புரிஞ்சிக்காம, ரியலைஸ் பண்ணாம, உணராம நான் இது போல செலவு வைக்கிறேன் என்னுடைய அப்பாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மை ஃபாதர் would invariably end up giving me what I wanted. என்னுடைய ஃபாதர் ஆனா அதெல்லாம் எதுவுமே சொல்லாம, எனக்கு வந்து செலவு இருக்கு அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாம, எப்பொழுதுமே இன்வேரியபிளினா எப்போதுமே கடைசியா வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. எதுக்காகனா, நான் என்ன விரும்பணும், ஐ வாண்டட், நான் என்ன கேட்கறனோ அதை எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. எதுக்காகனா, ஜஸ்ட் டு see me happy, நான் வந்து சந்தோஷப்படுறத அவர் பாக்குறதுக்காக மட்டுமே. அவருக்கு மற்ற செலவுலாம் இருந்தாலும், தன்னுடைய மற்ற பசங்களுக்கு செலவு இருந்தாலும் எனக்கு அவர் செலவு பண்ணுவாரு. on other days when I made my way home from Shivaji Park on my own, சில நாட்கள், அதாவது மற்ற நாட்கள்ல அவங்க அப்பா வந்து சில நாள் கூட்டிட்டு போறாரு, மற்ற நாள்லாம் அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு, சிவாஜி பார்க்ன்ற கிரவுண்ட்ல இருந்து அவருடைய வீட்டுக்கு அவரே தான் போவார். ஆன் மை ஓன்னா அவரே தனியா தான் போவாருன்னு அர்த்தம். ஐ வுட் ஆஃபன் ஃபால் அஸ்லீப் ஆன் த பஸ். அது மாதிரி போகும்போது நான் ரொம்ப டயர்டா இருப்பேன், பஸ்லயே வந்து நான் தூங்கிடுவேன். ஆஃபன்னா அடிக்கடி நான் தூங்கிடுவேன். இஃப் ஐ மேனேஜ் டு சிட் டவுன், நான் உட்கார்ந்தா தூங்கிடுவேன். மேனேஜ்னா நான் உட்கார முடிந்தால் நான் வந்து தூங்கிடுவேன்னு சொல்றாங்க. anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. யாராவது மும்பை பஸ்ல பீக் டைம்ல, பீக் ஹவர்ஸ்னா ரொம்ப ரஷ் இருக்கிற டைம்ல பஸ்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து கஷ்டம் அதுல வந்து ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு. நம்ம சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன், ரஷ்ஷா இருக்கிற பஸ்ல வந்து சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். அதுதான் இவர் சொல்றாரு. குறிப்பா அதுவும் மும்பைல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்னு சொல்றாங்க. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag. சில நாட்கள்ல எனக்கு வந்து லக் இருக்காது, எனக்கு வந்து சீட் கிடைக்காது உட்கார்றதுக்கு. சீட் கிடைச்சா நான் தூங்கிடுவேன், சீட் கிடைக்காது. அந்த நாட்கள்லாம் எனக்கு வந்து அது பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸ்டில் சேலஞ்ச். எதுக்குன்னா, ஸ்டாண்ட் நிக்கிறது பிரச்சனை இல்ல, டயர்டா வேற இருக்கிறாரு, அதுவும் கஷ்டம்.
அது இல்லாம அவர் கூட வந்து கிட் பேக்னா அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தேவையான பொருட்கள், ஹெல்மெட், அந்த கிளவுஸ், பேடு எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுக்கு பேரு, அந்த பேக்குக்கு பேர் வந்து கிட் பேக்னு சொல்லுவாங்க. அந்த கிட் பேக் வந்து வெயிட்டா இருக்கும். ஸோ அதையும் வச்சுக்கிட்டு அது இடத்த வேற கவர் பண்ணிக்கும். ஸோ பஸ்ல வந்து இடம் குறைவாயிடுச்சுன்னா கண்டக்டர் எல்லாம் கேள்வி கேட்பாங்களா, அதை தான் இங்க சொல்ல வராங்க. அது வந்து ரொம்ப சேலஞ்சா இருக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவருக்கு. பிகாஸ் த பஸ் கண்டக்டர்ஸ் would inevitably complain about me taking up the space of another passenger. நீ வந்து இந்த பேகை வச்சுக்கிட்டு நீ நிக்கலன்னா இன்னொரு பேசஞ்சர் அந்த இடத்துல நிப்பாங்க அப்படின்னு கண்டக்டர் சொல்லுவாராம் சச்சின் கிட்ட. அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. இன்னெவிட்டபிளினா எப்போதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. எதுனா டேக்கிங் அப் த ஸ்பேஸ், நான் வந்து மற்றவங்களுடைய இடத்த எடுத்துக்கிறேன், இன்னொரு பேசஞ்சருடைய இடத்த நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி சொல்லும் போது இட் குட் பி எம்பாரசிங் பிகாஸ் த கண்டக்டர் வேர் ஆஃபன் ரூட். இது வந்து எனக்கு எம்பேரசிங், சில டைம் வந்து அசிங்கமா இருக்கும். ஏன்னா வந்து கண்டக்டர் வந்து என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்குவாங்க, ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க, அடிக்கடி வந்து மோசமா நடந்துப்பாங்க, சின்ன பையன் கூட பார்க்காம மோசமா நடந்துப்பாங்கன்னு சொல்றாரு. அண்ட் வேர்ட் சம்டைம்ஸ் ஆஸ்க் மீ டு பை 2 tickets. நீ 2 ஆளுடைய இடத்துல நீ நிக்கிற, உன்னுடைய பேக் ஒரு ஆளு, நீ ஒரு ஆளு, அப்ப வந்து நீ 2 டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா சில டைம் வந்து என்ன கேட்பாங்க. ஐ டிட் நாட் ஹாவ் த மணி ஃபார் அ செகண்ட் டிக்கெட். எனக்கு வந்து 2 டிக்கெட் வாங்குற அளவுக்குலாம் டெய்லி நான் காசு கொண்டு போக மாட்டேன். அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் திஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்ட்ரைட். இத இவங்க வந்து என்ன வந்து பழியெல்லாம் சொல்றாங்கல்ல, இது மாதிரி தப்பு பண்றேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இந்த ரிமார்க்ஸ், இந்த அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரைட்னா என்னுடைய அடுத்த படிக்காக நான் அதை உபயோகப்படுத்திக்கிட்டேன். என்ன அவங்க திட்டினாலும் அதை வந்து நான் ஒரு நல்ல விதமா எடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்காக பார்த்தேன்றதான் இங்க அர்த்தம். நெக்ஸ்ட், டர்ட்டி கிளாத்ஸ் ஆஃபன் ஆடட் டு த எம்பாரஸ்மெண்ட். நான் அசிங்கப்படுறது வந்து அவங்க திட்டுறாங்க, அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நான் விளையாடிட்டு வரும்போது அந்த கிளாத்ஸ் வந்து அந்த துணி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும். அதுவும் அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பஸ்ல உட்காந்து போகும்போது அதுவும் எனக்கு அசிங்கமா இருக்கும். வித் டைம், ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஐ எவால்வ் வே ஆஃப் ராப்பிங் த கிட் பேக் அரௌண்ட் மீ. நான் வந்து நாட்கள் செல்ல செல்ல அந்த கிட் பேக்கை எப்படி வந்து இடத்த சேவ் பண்ணி என் உடம்போட அதை இணைச்சிக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ண நானு. அதுக்கு வந்து ஒரு புது வழியெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். ராப்பிங்னா என்னை சுத்தி அந்த கிட் பேக்கை வந்து ஒரு இன்னொரு பேசஞ்சரோட இடத்த எடுத்துக்காம நான் மட்டும் நிக்கிற இடத்துலயே அந்த கிட் பேக்கை என்னை சுத்தி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். எவால்வ்னா அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. ஜஸ்ட் அஸ் த ஹெல்மெட் அண்ட் பேட்ஸ் பிகேம் அ பார்ட் ஆஃப் மீ வைல் பேட்டிங். நான் வந்து பேட்டிங் பண்ணும்போது நான் பேட் போட்டிருப்பேன், காலில் வந்து பேட்லாம் போட்டிருப்பேன், அதே போல தலையில ஹெல்மெட் போட்டிருப்பேன். ஸோ அதே போல ஸோ த கிட் பேக் பிகேம் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ ஆன் த பஸ். அதே போல நான் கிட் பேக்கை பஸ்ல வந்து என்னுடைய ஒரு அங்கமாவே, என்னுடைய ஒரு பார்ட்டாவே அதை நான் மாத்திக்கிட்டேன். I would often take the bus or train from Bandra to Churchgate and it was all a great learning experience. அதே போல அடிக்கடி வந்து நான் பஸ் இல்ல ட்ரெயின்ல தான் பந்த்ரால இருந்து சர்ச் கேட்டுக்கு போவேன். இது வந்து பந்த்ரான்றத ஒரு தங்கி இருக்கிற இடம், அதுல இருந்து சர்ச் கேட்ன்ற இடத்துக்கு போவேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, கத்துக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, அனுபவமா இருந்தது, நிறைய நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நிறைய பேர் என்ன திட்டினாங்க, ஸோ அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு அதுல இருந்து நான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பந்த்ரான்றத அவங்களுடைய வீடு, சர்ச் கேட்ன்றத ஒரு பிராக்டிஸ் பண்ற இடம்.